இந்த மாதிரி இன்றைக்கி யாருமே வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது, இந்த மாதிரி அந்த சட்டம் போட்டதுனால இன்றைக்கி நாங்கள் 7 மணிக்கு முன்னாடியே இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அவங்க கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய பெண் மணமக்களை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சுட்டு அப்புறம் மாவட்ட ஆஃபீஸ் இன்றைக்கி திறந்துருந்தாங்க. அதுவும் காலைல 5 மணிக்கே போய் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துருந்தோம். ஏன்னா இது ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷன்லேயே போயிட்டு இருந்த நேரத்துலேருந்து பண்ணலாமா இல்லையான்னு காவல்துறையை கேட்டோம், எல்லாமே நாங்கள் பண்ணோம். கடைசியில் கேப்டன் வந்து உத்தரவு பண்ணுறாரு, இல்லை இந்தியா முழுவதும் ஒரே ரூல்ஸாக இருக்கிறப்போ நம்மளும் கடைப்பிடிக்கணும் என்று சொன்னதுனால நாங்கள் இன்றைக்கி எல்லாமே காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே எல்லாமே முடிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்துட்டோம். அதே மாதிரி இந்த கொரோனா வைரஸ்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உண்டாக்கிட்டு இருக்கு உலகம் முழுவதும். அது வந்து நம்ம இந்த ஜனதா கர்ஃப்யூவை வந்து நம்ம எல்லோரும் சீரியஸாக எடுத்துகிட்டு கடைப்பிடிக்கணும்னு நான் தலைமையோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாமே நம்ம பார்க்குறோம், ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அந்த எண்ணிக்கை. அதனால் இன்றைக்கி போட்டிருக்க கர்ஃப்யூவுக்கு வந்து நம்ம தலைவணங்கி எல்லாமே வீட்டில் இருந்து சேஃப்டியாக இருக்கணும். நான் கிளம்பி வந்துட்டேன், வீட்டிலேருந்து இருந்தாலும் இன்றைக்கி நான் முழுவதும் நாகையிலேருந்து 9 மணிக்கு மேலே தான் நானும் சென்னை திரும்ப தான் இருக்கிறேன். அதனால் எல்லோரும் இதை கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி ஹேண்ட் வாஷ், சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி அவங்க ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணணும், கை கழுவுறது, சுத்தமாக இருக்கணும். ஏன்னா இது பரவக்கூடாது, இன்னொருத்தவங்களுக்கு பரவி இதை ஒருத்தர் ஆரம்பித்து அது அப்படியே போகும். விஜயபாஸ்கர் அமைச்சர் கூட சொன்னார், இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வச்சுருந்தா 1 லட்சம் பேருக்கு பரவுதுன்னு சொல்லியிருக்காரு. எல்லோரும் இதை சீரியஸாக எடுத்துகிட்டு இதை கடைப்பிடிக்கணும் நான் தலைமையோட கேட்டுக்கிறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கூட்டணின்றப்போ வரும் போகும் அப்படிலாம் நம்ம எதுவுமே எல்லாமே நம்ம சுயநலமும் இருக்க முடியாது. கூட்டணி ரொம்ப பொதுநலமாகவும் இருக்கணும், விட்டு கொடுக்கணும், வாங்கணும், எல்லாமே இருக்கும். அதை அனுசரித்து போகிறது தான் ஒரு கூட்டணி. குடும்பத்தில் இருக்க ஒரு குடும்பம் மாதிரி தாங்க, அது பொண்டாட்டி பிடிச்ச அனுசரித்து போகும். அதே மாதிரி தான் கூட்டணியும். இந்த வாட்டிலுக்கு அடுத்த வாய்ப்பு எங்களுக்கு வரும், அப்போ அவங்களுக்கு வராது. தொடரும் அது பொருளாக சொல்லிட்டாங்க, தொடரும்னு தொடரும் கண்டிப்பாக. மக்கள் எப்பயுமே எழுச்சியாக தான் இருக்காங்க. ஏன்னா வயசு வந்து கடந்து போயிட்டே தான் இருக்குது, இளைஞர்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்போ ரஜினி சார் இப்போ வரோம், இப்போ இளைஞர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வரப்போ அப்போ இளைஞர் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி கருணாநிதி சார் அப்போ இளைஞர் இருந்துட்டு தான் இருக்கு, எழுச்சி இருந்துட்டு தான் இருக்குது. அந்தந்த இளைஞர்கள் வந்து அவங்க தலைவர் யாரும் அவங்க கரெக்டாக சூஸ் பண்ணாலே போதும். ரஜினி சார் வந்து தான் மாற்றம்னு இல்லை, இங்கே தலைவர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஸோ அது கரெக்டாக யார் வந்தாலும் மக்களுக்கு அதனால் கரெக்டான தலைவர் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நம்புகிறேன். இல்லை, ஏன்னா அவர் சொன்னது முக்கியமாக வெற்றிடம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வெற்றிடம் வந்து எனக்கு வந்து இது காமெடியாக தாங்க இருக்குது. வெற்றிடம் வந்து இங்கே மற்ற கட்சியில் இல்லைங்க, அவங்க கட்சியில் தான் இருக்குது. ஏன்னா வெற்றிடம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து உள்ளாட்சி தேர்தல் அவங்க கட்சி யாருமே நிற்க மாட்டேங்க, கமல் சார் கட்சி எதுவுமே நிற்கலை. வெற்றிடம் இருக்குதுன்னா அவங்களால நாள் நிப்பாட்ட முடியல. ஆனால் முதல்ல அவங்க கட்சியை வேக்யூம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் அரசாங்கம் மக்களுக்கு ஃபில் பண்ணுறப்ப பேசட்டும். ஃபஸ்ட்டு அவங்க கட்சியை வேக்யூம் ஃபில் பண்ணி எல்லா இடத்துலையும் உள்ளாட்சி நிற்கட்டும், அந்த வேக்யூம் ஃபில் பண்ணட்டும். அதுக்கப்புறம் வந்து அவங்க மக்கள் பிரச்சனைக்கு வந்து மக்கள் பிரச்சனை வேக்யூம் பற்றி பேசட்டும்.